பிரேமலதா அவங்க பேச்சு கேட்டதோடு தான் ஜெயலலிதா கூட அவங்க இல்லை, புரியுதுங்களா? பிரேமலதா கூட அவங்க கேட்காது இருந்தாங்கன்னா ஜெயலலிதா கூட இருந்திருப்பாரு, அவர் தான் முதலமைச்சர் இறந்திருப்பாரு. திமுக கூட அவர் கூட்டணி போறது சந்தேகம் தான். ஏன்னா என்னோட அனுபவத்துல அந்த கேப்டன் விஜயகாந்த் நான் ரொம்பவே பார்த்திருக்கேன். அவர் இருந்தா சந்தேகம் தான். உங்களுடைய சுய இதுக்கு போயிருக்காங்க. தொண்டர்கள் இனிமே எப்படி இதாவாங்கன்றது இனிமே தானே தெரியும். அதை பத்தி அவங்க முடிவு அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது உண்மையான அன்பு விஜயகாந்த் கலைஞர் மேல. என்னைக்கு பகை வந்ததுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது அவரு இடத்தை ஆக்கிரமிச்சு போயிருக்கு. எனக்கு பொதுமக்கள் தான் பெருசு, தனிநபர் எனக்கு தேவையில்லை. பிரேமலதா கூட்டணியில யாருமே இல்லை கூட இருக்கவங்க யாரும் சரி. ஆமா, அவங்களே சரியில்லை. முதல்ல 2-3 டைம் ஏடிஎம் கேஸ் எடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அதனால இந்த விட மாற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் விமர்சிச்சு தப்ப கருணாநிதி உயிரோடு இருந்தார், கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் உயிரோடு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது என்னென்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு தெரியல. இப்போ எடப்பாடி கூட பன்னீர்செல்வம் இருந்தார், அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ரூட்ல டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டில் டிடிவி தினகரன். இது இவங்களுக்கு எப்படி வந்திருக்கு? மதிய உணவை இவன் சத்துணவும் மாற்றிக்கிட்டான். லஞ்சத்தை நன்கொடைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? விஜயகாந்த் அவர்கள் இருந்தாரு, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்ததையும் சரி, தனியா இருந்தப்பையும் சரி, திமுகவோட கூட்டணிக்கு போனதே இல்லை. ஆனா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் திமுகவோட கூட்டணியில இன்னைக்கு போயிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் தனிச்சுதான் இருக்கணும்ன்ற ஒரு முடிவுல அவர் அரசியலுக்கே வந்தாரு. காலப்போக்கில் அவரால் முடியல, எந்த பக்கம் போகணும்ன்றது தெரியாம அம்மா கிட்ட ஏடிஎம்ல கூட்டணியில் அமைச்சாரு. அவர் இருக்கிற வரைக்கும் கரெக்டான கொள்கையில் இருந்தாரு. இப்போ இந்த அம்மா எப்படியோ அவங்க போக போகதான் அவங்களுடைய என்ன கொள்கை என்னன்றது தெரியும். இனிமே தானே விமர்சனங்கள் வரும், அப்போதானே அதோட அருமை அவங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் இருந்தா ஒருபோதும் அவங்களோட கூட்டணி போயிருக்க மாட்டாரு. இப்ப இவங்க போனதை எப்படி நினைக்கிறீங்க? அதை பத்தி உங்களுடைய சுய இதுக்கு போயிருக்காங்க. தொண்டர்கள் இனிமே எப்படி இதாவாங்கன்றது இனிமே தானே தெரியும். அதை பத்தி அவங்க முடிவு அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ திமுக தலைவர் மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவர் திமுகவோட கூட்டணிக்கே போகல. அதிமுகவோட கூட்டணியில இருந்தாரு, அதன் பிறகு விலகினாரு, எதிர்கட்சி தலைவரால இருந்தாரு ஒழிஞ்சு கடுமையா திமுக விமர்சிச்சாரு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில, அரசியல் சூழ்நிலையில பிரேமலதா விஜயகாந்த் கட்சி பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்க இப்ப திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல என்னென்ன நடக்கும் அதை யாராலையும் சொல்ல முடியாது. அது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற் போலதான் எல்லாமே. இப்ப உதாரணமா இப்ப நீங்க விஜயகாந்த் விமர்சிச்சு தப்ப கருணாநிதி உயிரோடு இருந்தாரு, கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் உயிரோடு இருந்தாங்க. இப்ப 2 பேருமே இல்லை. இப்ப அப்படி இருக்கும்போது என்னென்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு தெரியல. இப்ப எடப்பாடி கூட பன்னீர்செல்வம் இருந்தாரு, அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ரூட்ல டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கூட்டுல டிடிவி தினகரன். இது இவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அதனால சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட கூட்டணிய அதை நாம ஒன்றும் பெருசா விமர்சனம் பண்ண முடியாது. அது அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவு பண்றது. 1. 2வது, இப்ப தேர்தல் முடிஞ்சப்பறம் இது எப்படி சரியா தவறாங்கிறது மக்கள் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு தேர்தல் முடிஞ்சப்பறம் தான் தெரியும். ஒருவேளை விஜயகாந்த் இருந்தா கூட்டணிக்கு போயிருப்பாரு, அதை பத்தி உங்களோட சந்தேகம் தான். திமுக கூட அவர் கூட்டணி போறது சந்தேகம் தான். ஏன்னா என்னோட அனுபவத்துல அந்த கேப்டன் விஜயகாந்த் நான் ரொம்பவே பார்த்திருக்கேன். அவர் இருந்தா சந்தேகம் தான். எதிர்கட்சி தலைவர் மறைந்த எதிர்கட்சி தலைவர் அந்த விஜயகாந்த் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பையும் சரி, மறுபடியும் சுயேட்சையா இருந்தப்போயும் திமுக கடுமையா விமர்சிச்சு வச்சிருக்காரு, அவங்களோட கூட்டணிக்கே போகல. ஆனா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அது அவரு, அதாவது பிரேமலதா அவங்க பேச்சு கேட்டதோடு தான் ஜெயலலிதா கூட அவங்க இல்லை, புரியுதுங்களா? பிரேமலதா கூட அவங்க கேட்காது இருந்தாங்கன்னா ஜெயலலிதா கூட இருந்திருப்பாரு, அவர் தான் முதலமைச்சர் இறந்திருப்பாரு. அதிமுக கூட்டணியில இருந்திருப்பாரு. ஆமா, அவர் தான் முதலமைச்சர் இறந்திருப்பாரு. இன்னைக்கு இவங்க போய் திமுகவில் சேர்ந்தது எப்படி பாக்குறீங்க? அது ஒன்னும் சொல்ற போல இல்லை. அவங்க கூட்டணியில யாருமே ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பிரேமலதா கூட்டணியில யாருமே இல்லை ஒழுங்கா. கூட இருக்கவங்க யாரும் சரி. ஆமா, அவங்களே சரியில்லை முதல்ல. சரி, நமக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் திமுக கடுமையா விமர்சிச்சாரு. அவங்க கூட கூட்டணிக்கே போல. அதிமுக கூட கூட்டணி இருந்தாரு, பின்னர் முரண்பாடு ஏற்பட்டு தனியா வந்துட்டாரு. அவர் தனியா இருந்த போது ஒருபோதும் திமுக சார்ந்தே பேசினது கிடையாது. எப்பவுமே பயங்கர எதிர்ப்பா தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் திமுகவோட கூட்டணி போயிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
வெற்றி வாய்ப்பு இந்த பக்கம் அதிகமா இருக்கா அவங்க சேர்றாங்க. அவங்க எங்க சேர்ந்தா வெற்றி கிடைக்குமோ அங்க பார்த்து சேர்றாங்க. அவ்வளவு பார்த்து சேர்றாங்க அவ்வளவுதான். 2-3 டைம் ஏடிஎம்கே சேர்ந்தாங்க, வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அதனால இந்த விட மாத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ராஜ்யசபா சீட்டு தர வர சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஏமாற்றமாயிடுச்சு போல. அதனால கூட இருக்கலாம், அதிருப்தினால கூட இருக்கலாம். அதிமுக கூட்டணி அதிருப்தினால இருக்கலாம். ஓகே. எனக்கு இதுவே ஒருவேளை விஜயகாந்த் இருந்திருந்தா இப்போ ஒரு கடையை போயிருப்பாரா, அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குங்களா? விஜயகாந்த் அவருக்கு வந்து அவரே பெஸ்டா வந்திருப்பாரு, அவரே சூப்பரா வந்திருப்பாரு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அவரே இந்த பெரிய லெவலா இருப்பாரு, நல்லா இருந்திருப்பாரு. இன்னைக்கு இருந்திருந்தா அவரே நல்ல ஒரு சிறப்பான ஓகே. உடம்பு முடியாம தானே இதாயினாரு, உடம்பு நல்லா இருந்தா அவரே கூட பெஸ்டா இருந்திருக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. முன்னாடி மறைந்த எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட கூட்டணியே இல்ல, அவர் கடுமையா விமர்சிச்சாரு. அதிமுக கூட்டணி அது எதுக்கு விமர்சிச்சாரு தெரியுமா? ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நல்லா தான் இருந்தாரு. விஜயகாந்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்சது கலைஞர் தலைமையில் தான். கல்யாணமே கலைஞர் தலைமையில் தான். சிவாஜி சிலை திறக்கும் போது தங்க பேனா பரிசு கொடுத்தாரு விஜயகாந்த். எல்லாம் அதாவது உண்மையான அன்பு விஜயகாந்த் கலைஞர் மேல. என்னைக்கு பகை வந்ததுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது அவர் இடத்த ஆக்கிரமிச்சு போயிருக்கு. எனக்கு பொதுமக்கள் தான் பெருசு, தனிநபர் எனக்கு தேவையில்லை. யார் சொன்னா? கலைஞர். மண்டபத்தோட இடம் வந்து மண்டபத்துக்கு அப்படி அதை இடிச்சாங்க. அன்னையில இருந்து பாக்க சரிங்கய்யா, சுயநலத்தை அடிப்படையா வச்சு பாய்க்கிறாங்க. அது எடுபடவே எடுபடாது. அன்னைக்கு இருந்த வரைக்கும் அவர் கடுமையா திமுக விமர்சிச்சாரு, எழுத்தாரு. இன்னைக்கு வந்து ஆனா இன்னைக்கு நேர்த்தனம் சேர்ந்திருக்காரு. நீங்க அதுக்குள்ள அபிப்பிராயத்தை கேட்டா நேர்த்தனம் சேர்ந்திருக்காரு. நீங்க கேட்கற மாதிரி மத்த எதிர்கட்சியாளர்கள்லாம் மானக்கட்டு போய் சேர்ந்திருக்கான், அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க, கேட்பாங்கல்ல. அதுக்கு அவங்க பதில் சொன்ன பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல, ஒருவேளை இவங்க விஜயகாந்த் இருந்திருந்தா அவர் கூட்டணியில சேர்ந்திருக்க மாட்டார் இல்லையா? இப்ப திமுகவோட வந்து சேர்ந்திருக்க மாட்டார்ல. விஜயகாந்த் யாரோட இந்த நிலைமை தான் அது. ஆமா, இப்ப ஏன் தெரியுமா பிரச்சனை? எல்லாருமே தயங்க, எந்த கூட்டணியும் சேர தயங்க. விஜய் என்டர் ஆயிட்டான், அவனால எல்லாத்துக்கும் இடைஞ்சல். ஆமா, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி. கவர்ச்சி அரசியல்னு ஒண்ணு உண்டு. அதாவது இப்போ எல்லா இந்தியாவிலேயே ஏன் வெளிமா உலகத்திலே டீனேஜில் உள்ள ஓட்டு தான் இப்போ ஓட்டு வங்கி தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. என்ன போட்டு பார்ப்போமே, செஞ்சு பார்ப்போமே, ஒரு மாற்றம் வரட்டுமே. அதாவது அப்படி மாற்றம் வரட்டுமேன்னு சொல்லி ஓட்டு போடக்கூடாதுங்க. நீங்க எனக்கு உதவி செஞ்சா ஒன்றை பாராட்டணும். உனக்கு கஷ்டம் வரட்டும், நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டம் வந்து அவர் உதவி செய்யறோம். பலே அது முட்டாள்தனம். சரிதாங்க. காமராஜருக்கும் மற்றவங்களுக்கும் அரசியல் வித்தியாசம் என்ன தெரியுமா? காமராஜர் நான் செய்வேன் இதை செய்வேன்லாம் ஓட்டு கேட்கல. அவர் வால்பஸ் எப்படி ஓட்டிக்குமா? காமராஜ் படம் இருக்கும், பின்னால கிராமத்துக்கு மின்சாரம், சாலை வசதி, அணைக்கட்டு பூரா காமராஜர் பீரியட்ல கட்டினதுதான். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு உணவு, மதிய உணவு இவன் சத்து உணவு மாத்திக்கிட்டான். லஞ்சத்தை நன்கொடைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி மாத்திக்கிட்டான். மதிய உணவுங்கிறது பிள்ளைகள் கார்ல போகும்போது என்னடா பள்ளிக்கூடம் இல்லையா, பள்ளிக்கூடம் போனா எவன் சாப்பாடு தரான் இப்படி கேட்ட ஒரே கேள்விக்காக வேண்டி மதிய உணவை கொண்டு வந்தாரு. அதை நீங்க சத்து உணவுங்கிறீங்க, அதாவது லஞ்சத்தை நன்கொடைங்கிறீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா, அதாவது முதலமைச்சர்னா அதுக்கு ஒரு காமராஜர் தான், பிரதமர் இருக்குன்னா அது நேரு தான், ஜனாதிபதினா அப்துல் கலாம் தான். கண்டிப்பா கண்டிப்பா, மாற்று கருத்தே இல்லை. ஆமா, இதுல நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கிறீங்க. இல்ல டாக்டா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்களே, ஏன் அப்துல் கலாம் அரசு பணத்தை 10 பைசா கூட எடுக்காத ஒரே ஆள் அவதான். அதே மாதிரி இவர் நேரும் அப்படிதான். தன் சொத்தை சத்தியமூர்த்தி பவன் கவர்மெண்ட் கொடுத்தாரு, தான் சொத்தை கொடுத்தாரு. எல்லாம் சொத்து சேர்க்கறது தான் அரசியலுக்கு வருவாங்க. தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்தா அவங்க பரம்பரை பணக்காரங்க. அதனால ஏன்னா தேசத்துக்கு வேண்டி எழுதி கொடுத்தாரு. காமராஜர் சாகும்போது 4 வேட்டி 4 சட்டை 2 பேனா இதாக இருந்தாரு.